ஊத்துக்காடு வெங்கடகவி என்கின்ற மகான் சாதிக்கிறார். என்ன சொல்றார்? கார்த்தால சூரியன் உதிக்கின்றது. அப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் பக்கமா தான் பெருமாளோட கால் இருக்கு. காலையே தொழுத கதிரவன் தோன்றினான். கதிரவன் ஈஸ்ட்ல உதிக்கிறார் காலையில். ஏன்னா பெருமாள் காலை தொழறதுக்கான். வெஸ்ட்ல அந்தியம் போலில் ஷாயரர். அப்போ மாலையே தொழுத. ஏன்னா மாலையில தானே செட் ஆகுது. மாலை தொழ மாலையில், காலை தொழ காலையில் என்று ஊத்துக்காடு வெங்கடகவி சாதிக்கிறார். அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்காளாம். பக்தி சார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவாகன பக்த பாத தூளி மதுர கவி சர பரகால மகதாக்வய பிரமுகைர விரல சம்ஸ்தூயமான தத்ரமிடகானர சொல்ல சகிஞ்சித் உன்மீலித நயனம் பாலித புவனம் கேலித ரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாதம் அனீஷம் எடுத்திருக்காரா இவர்? ஏன் பள்ளி கொண்டீரையா. அருணாச்சல கவி. கம்பராமாயணம் அரங்கேறியது ஸ்ரீரங்கத்தில். அந்த கம்பராமாயணத்துக்கு செவி சாய்த்தது மேட்டழகிய சிங்கர். ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியவர் ஆற்றழகிய சிங்கர். வெளியே ரயில் நிலையத்துக்கிட்ட இருக்கக்கூடியவர் காட்டழகிய சிங்கர். 3 அழகிய சிங்கர்கள் கொண்டது. கோதண்டராமர், பட்டாபிராமர், உள்ளாண்டாள், வெளியாண்டாள். தேசிகனுக்குன்னு ஒரு சன்னதி, தசாவதார சன்னதியை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். தேசிகனே தசாவதார ஸ்தோத்திரம்னு பாடியிருக்கார். தியாகராஜர் அந்த பெருமாள் மேல பஞ்சரத்னங்களே பாடியிருக்கிறதா சொல்றா. ஓரங்கசாயி பூலோக வைகுண்டம்னு எடுக்கிறார். தீட்சிதர் என்ன அழகா எடுக்கிறார். ஷியாமளாங்க விஹங்க துரங்க சதய பாங்க சத் சங்கரங்க பூரவிஹார.